நசிச்சிடுவேன். என்னமா சவுண்ட் விடுற? எங்க சாமிஜியை பத்தி தெரியுமா உனக்கு? டமுகு கொஞ்சம் அமுகு, இல்லன்னா நசிக்கிடுவேன். மாப்பிளச்சி, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாரும் என்ன வாழ வைக்க வந்த தெய்வங்க. இவங்களை யாராவது தொந்தரவு பண்ணீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன லூசா தானே இருக்கீங்க? இத பாருங்கப்பா, மரியாதையா இவங்க எல்லாரும் வெளிய அனுப்புங்க. இல்ல இவங்க இங்கதான் இருப்பாங்க. இனிமே இது இவங்களோட வீடு, இது பைரவாஜியோட ஆசிரமம். இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். போ குழந்தாய் போ. இறைவன் கோர்ட்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம். அடிங்க, நீயே குழந்த மாதிரி இரு. கேஸ் போட போறியா? இத பாரு, அடிச்சு ஆம்லெட் போட்டுருவேன். என்ன எங்க சாமியை கை நீட்டி பேசுறீ நீ? யார் மேல கை வைக்கிறா? நான் யார் தெரியுமாடா? போலீஸ்ரா, காவல்துறை. பக்தர்களே, அமைதி அமைதி. தம்பி, யாருக்கு யாருப்பா காவல்? நமக்கெல்லாம் இந்த பைரவாஜி தான் காவல். குருவே துணை. நல்லா சொல்லுங்க சாமி. அப்பதான் இந்த மர்மண்டைகளுக்கெல்லாம் உரைக்கி. போலீஸ், ஆமா போலீஸ். இவர் யாரு தெரியுமா? உங்க மாப்பிள. இவரையா மிரட்டுற? சரசாஜி, என் ஆன்மீக பயணத்துக்கு யாரு குறுக்க நின்னாலே கத்துவேன், கதறுவேன், கடிச்சு கொதறுவேன். இனிமே மாடிதான் உன் வீடு, நீ அங்க போயிரு. எனக்கு இந்த சாமிகளுக்கு யாராவது பிரச்சனை பண்ணா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன். ஆனந்த், உன் மாமனார் ஒரு மார்க்கமா பேசுறாருடா. அவர்கிட்ட தனியா பேசிக்கலாம்டா. வந்துடுறேன். அப்ப நீ ஒன்னும் பயப்படாதப்பா. எதா இருந்தா நான் பாத்துக்கிறேன். யோ மைடப்பா, சொல்றது கேளு. மரியாதை கிளம்புற சொல்லிட்டனா? டேய், சாமி பேரை சொல்லி சண்டை இழுத்து விட்டுருவாங்கடா. அப்புறம் நம்ம சமாளிக்கிறது கஷ்டம். அடி பின்னிடுவாங்க. பொறுமையா யோசிச்சு பண்ணலாம். வாடா. ஐயா, இந்த அநியாயத்தை யாராவது வந்து கேளுங்க ஐயா. ஐயா, எங்களோட அனுப்பி வைங்க ஐயா. ஐயா, போங்க, ஐயா, ஐயா, அனுப்பி வைங்க ஐயா. போங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஐயா, இங்க வந்து அழக்கூடாது. போங்க போங்கம்மா. வா, போங்கம்மா இங்க இருந்து. ஐயா, என்ன பிரச்சனை கேளுங்க ஐயா. எங்க ரெண்டு பொண்ணுங்களையும் பக்தி, பரவசம், ஆன்மீகம்னு ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கய்யா. அவங்க நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கயா. ஆனா இப்ப அவங்க வீட்டுக்கே வர்றதில்லையா. ஐயா, ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறையா. என் பொண்ணுங்களை அனுப்பி வச்சிருங்க ஐயா. அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுங்க ஐயா. பக்த கோடிகளே, உள்ளே போங்க. வாங்க சாமி, எல்லாரும் உள்ள வாங்க. அம்மா, அனாவசியமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீர்கள். உங்க பொண்ணுங்க எங்க இல்ல? ஐயா, உங்க கூட தானே ஏன் வந்தா? இப்ப இல்லன்னு சொன்னா எப்படிங்க ஐயா? அம்மா, உங்க பொண்ணுங்க பூர்வ ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணிருக்காங்க. அத தொலைக்க பீதாஜி பைரவாஜியோட சேர்ந்து புண்ணிய கஷேத்திரம் போயிருக்காங்க. அவங்க எப்ப வருவாங்க? எப்படி இருக்காங்க சொல்லுங்க சாமி. பெத்தவனா அவங்கள கண்ணுல பாத்துட்டு போயிரு சாமி. பைரவாஜி தீர்த்த யாத்திரை முடிஞ்சு 10ஆம் தேதி தான் வராரு. அவர்கிட்ட கதறி அழுங்க. அவர் சம்மதிச்சா உங்க பொண்ணுங்களை உங்களோட கூட்டிட்டு போலாம். சாமி, சாமி, எங்க பிள்ளைங்களை அனுப்பி வைங்க சாமி. என்ன அநியாயமா இருக்கே. பாவிகளா, சாமி பேரை சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறானுங்க. இவனுங்க சும்மா விடக்கூடாது. ஊரை விட்டு வரணும் பூச்சிமா. ஆமாங்க. அந்த பைரவன் அந்த 10ஆம் தேதி வரானா? அவனுக்கு இருக்கு பாரு, வச்சுக்கிறேன். மாப்பிள, மாடிக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி தலைவரி கோலமா உட்கார்ந்திருக்கே. அறிவில்ல உனக்கு? போ, எந்திரிச்சு போய் ஒழுங்கா தலையை வாரிட்டு வந்து உட்கார். ஒரு 10 நிமிஷமா எழுதி முடிச்சிடுறேம்மா. எழுதி கிழிச்சதெல்லாம் போதும். இப்போ வீட்டுக்கு லட்சுமி வர நேரம். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா வரலட்சுமி அப்படியே திரும்பி ஓடிடும். தலைக்கு ரப்பர் பேண்டாவது போட்டு வந்து உட்காருடி. உன்னோட பெரிய தொலையா போச்சுமா. எழுந்துரு, வா. பவித்ரா, வாக்கா. அம்மா, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தாச்சு. உள்ள வாக்கா. வா, பேக் கொடு. வாடிக்கா. லட்சுமி வரும்னு பார்த்தா மூதேவி இல்ல வந்திருக்கா. வீடு விளங்குன மாதிரி தான். ஏய், வயசாயிடுச்சுல, அதான் கண்ணு சரியா தெரியல. அத்தை, நல்லா பாருங்க. வந்திருக்கிறது உங்க அம்மா இல்ல, துளசி. உங்க அம்மான்னு நினைச்சு இவள போய் மூதேவிங்கிறீங்களே. ஏய், என்னடி கொழுப்பா? கொழுப்பு எனக்கு இல்ல அத்தை. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவளை பார்த்து மூதேவிங்கிறீங்களே. எப்படி மனசு வருது உங்களுக்குலாம்? இதே வார்த்தையை உங்களை பார்த்து யாராச்சும் என்ன நான் சொல்லிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா?
சொல்லி பாருடி, அப்ப தெரியும். மூதேவி, அப்படின்னு நீங்க சொன்னா தப்பு கிடையாது. ஆனா நாங்க சொன்னா தப்பு கோவப்படுவீங்க இல்ல? வேண்டாண்டி, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சும்மா என் வாயை கிளறாத. ஏங்க, கிளறதுக்கு உங்க வாய் என்ன உப்புமாவா கேசரியா? எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வான்னு சொல்றது தாங்க நம்ம பண்பாடு. இந்த வீட்டோட மூத்த பொண்ணு வந்திருக்கா, இவளை போய் அவமானப்படுத்துறீங்க. ஏய், இது ஏன் வீடுறி? இங்க வந்து அவமானப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன், எல்லாமே பண்ணுவேன். பண்ணுங்க, நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா பதிலுக்கு நாங்களும் உங்களை அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம். என்னடி இதெல்லாம் தப்பு? என்னடி இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? இல்ல சித்தி. ஏய், எதுக்குடி பதற? ஆமான்னு சொல்லு. இவங்க என்ன பேயா பூதமா பயப்படுறதுக்கு? உன் வாயாடி மாமியார ஒரு நாள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன்னு சொன்னல, நீ அவங்களையே அடக்கிட்ட. இவங்கள மாதிரி அடங்காதவங்களுக்குலாம் அதாண்டி ட்ரீட்மெண்ட். முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பார்க்கலாம். அடங்கலையா? அடங்காட்டி என்னடி பண்ணுவ? துளசி, அப்பா அப்பா, என்னம்மா ஆச்சு உடம்புக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒரே தலை சுத்தல், வாந்தி, மயக்கமா வேற இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படித்தாம்மா இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, கொஞ்சம் அசதியா இருக்கு. காலேஜ் அங்க இங்கன்னு போயிட்டு இருந்தா இப்படித்தான் அசதியா இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். சரிங்கப்பா. எப்படியோமா இத சாக்கா வச்சு வீட்டுக்கு வந்தியே, அதுவே எனக்கு போதும்மா. நான் இங்க வரதாவே இல்லப்பா, எப்படியாவது சமாளிச்சு வீட்லயே இருந்துடலாம் தான் பார்த்தேன். அவர்தான் கல்யாணி கிட்ட சொல்லி என்னை கம்பல் பண்ணி இங்க அனுப்பி வச்சுட்டாரு. இருக்கட்டும்மா, உன்னால முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. இல்லப்பா வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். என்னம்மா? ஏண்டி என்ன பேசுற நீ? என்னமோ உனக்கு இந்த வீடு அந்நியமான வீடு மாதிரி பேசுற. இது உன் வீடு தாண்டி, நீ பிறந்த வீடு. நீ இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. உன் தம்பி தங்கச்சிக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்கு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம். உன்னை யாரும் ஏன்னு கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. மாமா, நீங்களே சொல்லுங்க, அப்பா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றது தப்பா? நான் இந்த வீட்டு மருமக தான். ஆனா என்னை விட இந்த வீட்டுல துளசிக்கு தானே உரிமை அதிகம். தாய் வீடுன்னா பிறந்த பொண்ணுக்கு தான் எப்பவுமே உரிமை அதிகம். கேட்டல்ல, நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு தாலி கட்டிட்டு வந்தவங்க. நீ இந்த வீட்லயே பிறந்தவ. என்னை விட அத்தையை விட உனக்கு தான் இந்த வீட்டுல உரிமை அதிகம். நான் உன் ஃப்ரெண்டுங்கிற முறையில இங்க கூட்டிட்டு வரலடி. நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிற முறையில, என்னோட நாத்தனாருங்கிற முறையில நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். உனக்கு நான் செய்யாம வேற யாரடி செய்வாங்க? நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருவேன்னு சந்தேகப்படுறியா? இல்லடி, நீ நல்லா பாத்துப்ப. ஆனா நான் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தாண்டி நல்லது. ஏமா துளசி, இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தயங்குற? இல்லப்பா, நீங்களும் மோகனும் இப்ப முடியாம இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல நானும் இங்க இருந்து தொந்தரவு தரக்கூடாதுல்ல. உன்னை யாரும் இங்க தொந்தரவா நினைக்கலடி. நீ வயித்துல குழந்தையோட ஒரு தாயா வந்திருக்க. இந்த மாதிரி நேரத்துல உன்னை பாத்துக்கிறத விட வேற என்னடி சந்தோஷம் எங்களுக்கு? யாரு இல்லாட்டியோ உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கண்டி. வாய்க்கு ருசியா உனக்கு என்ன வேணும்னு கேளு, வேணுங்கிறத நான் பண்ணி தரேன். பொண்ணுக்கு நிம்மதி பிறந்த வீட்டுல தாண்டி இருக்கு. புருஷன் வீட்டுல நீ வேலைக்காரி, எல்லா வேலையும் நீ தான் பாத்தாகணும். இங்க வந்தா நீ எஜமானி, நாங்க தான் உனக்கு சேவகம் பண்ணணும். இத நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. உன் தலை பிரசவம் இங்கதான் நடக்கும். தமிழ் அண்ணங்கிட்ட கூட நான் இதுதான் சொல்லிருக்கேன். உனக்கு இந்த தாய் வீட்டுல எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். மாமா, நீங்களே சொல்லுங்க, நம்மளால பாத்துக்க முடியும்ல? நிச்சயமா முடியும். அம்மா கல்யாணி, நீ பேசுறத கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துளசி இந்த வீட்டோட பொண்ணுங்கிற உரிமையை இதுவரைக்கும் அனுபவிச்சதே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அந்த அந்தஸ்தே என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. உன்னை நான் பாத்துக்கிறேன்னு உரிமையோட சொன்ன பாரு,
உன்ன மாதிரி தம்பி பொண்டாட்டி கிடைக்க துளசி கொடுத்து வச்சிருக்கணும். துளசி மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கணும். துளசியை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அம்மா துளசி, நீ, கல்யாணி, தீபா, நீங்க 3 பேரும் ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரே தாய் வயத்துல பிறந்திருப்பீங்க. இல்லைன்னா இவ்வளவு பந்தம் வந்திருக்காது. எப்படியோம்மா, நீங்க ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏய், நீ அப்பா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்பா மோகன் எங்க? அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. சரிங்கப்பா. அக்கா, படு படு படு. எப்பக்கா வந்த? இப்பதான் வந்தேன். இப்ப கால் எப்படி இருக்கு? வலியெல்லாம் குறைஞ்சிருக்குல்ல? பரவாயில்லக்கா. மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்க்கா. சரி தூங்கு. மாமா எங்க? அவர் வரலடா. ஓ, நீ பேசாம தூங்கு. அத்தை, ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, துளசி இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அவளுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா, எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். அவகிட்ட தாய் மாதிரி பேசுங்க, தப்பா பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே அதிகாரம் பண்றியா? உங்களை என்ன பண்ற பாரு. என்னங்க, மாப்பிள்ள வந்துட்டாரு. பார்த்தேன். இந்திரா, நீ எதுவும் பேசாத, அவங்களே பேசி சமாதானம் ஆகட்டும். சாப்பிட வரீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை தாங்க கூப்பிடுறேன். சாப்பிட வரீங்களா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பிடிக்கலையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் பிடிக்கலன்னு சொன்னா நீ திரும்பவும் சண்டை போடலாம்னு முடிவு பண்ணிருக்க? ஐயோ, நான் பிரச்சனை வேண்டாம் தாங்க நினைக்கிறேன். நான் என்ன பண்ண நீங்க சமாதானம் ஆவீங்க சொல்லுங்க. எனக்கு எந்த சமாதானமும் வேணாம். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ண வெளில போ. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சாரி கேட்டேன்ல, இன்னும் ஏன் கோவமா இருக்கீங்க? இந்த மாதிரி ஆக்டிங் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். நீ தெரியாம பண்ண. எல்லாரும் நல்லவங்க, அந்த பிரபாகர் முட்டை கட்டவன். நான் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி நான் ஒரு மோசமானவன் இமேஜ் கிரியேட் பண்ணா நான் டம்மி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இஷ்டப்படி நீ என்ன ஆட்டி வைக்கலாம். இதான ஐடியா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு புரியுதுங்க. சண்டைய கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் என்னென்னமோ பேசி என்ன நோக்கடிக்கிறீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம். இப்போ கூட நான் சைலண்டா இருக்கலாம் தான் நினைக்கிறேன். நீ தான் சண்டை போடுறதா சொல்ற. இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா நமக்குள்ள செட் ஆகாது. இனிமே ஓ ரூட்ல நீ போய்க்கோ, என் ரூட்ல நான் போய்க்கிறேன். ஐயோ, அப்படிலாம் போக முடியாதுங்க. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நமக்குள்ள விட்டு கொடுத்து சமாதானம் ஆகிதான் போகணும். சமாதானம் ஆகுறதா? நோ வே. ஓவரா ஃபீல் பண்ணி பேசினா நான் மனசு மாறிடும் மட்டும் நினைக்காத. நீ என்ன சந்தேகப்பட்டு பேசினப்ப எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா? அந்த பெயின் என்னங்கிறது உனக்கும் தெரியணும். இனிமே என்கிட்ட பேசுறது, கன்வின்ஸ் பண்றது, நல்ல ஒரு ஆக்டிங் கொடுக்கறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ. இனிமே நீ வேற, நான் வேற. மாப்பிள, உங்க பிரச்சனையில தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வெறுத்து பேசுற அளவுக்கு என் பொண்ணு அப்படி என்ன மாப்பிள தப்பு பண்ணிட்டா? கொடைக்கானல்ல மோகன் உங்களோட பிரச்சனை பண்ணிட்டா. அதை புரிஞ்சிக்காம இவ உங்களை சந்தேகப்பட்டுட்டா. அதுக்காக தான் அவ மன்னிப்பு கேட்கிறாளே. இதை விட ஒரு பொண்ணால எவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேச முடியும்? மாமா, தயவு செஞ்சு நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் மாப்பிள பண்ணுவாங்க? நீங்க தான் அவ சொல்றது எதையுமே சமாதானமா ஏத்துக்க மாட்டீங்களே. என்னவோ அவ தான் தப்பு பண்ணா, உங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ரொம்ப தான் பிடிவாதமா இருக்கீங்களே. தீபா பண்ணது ஒரே தப்பு தான். நீங்க பல நாள் பல முறை தப்பு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் அவ மன்னிச்சு ஏத்துக்கல. என்னங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத்தனை நாள் இவர் என்ன பண்ணாலும் அதை பார்த்து நம்ம பொறுமையா தானே இருந்தோம். அப்படி கேட்காம விட்டதுனாலதான் இவர் பண்ணதெல்லாம் நியாயம்னு நம்பிட்டு இருக்காரு. மாப்பிள, நான் வெளிப்படையாவே சொல்றேன்,
நீங்க வசதியான வீட்டுல வளர்ந்ததுனால குடும்பம்னா என்ன, பொறுமைன்னா என்ன, அனுசரிச்சு போறதுனா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. நீங்க உங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருக்கிறீங்க, அதன்படி தான் நடக்கிறீங்க. ஆனா அதை எங்க யாராலையும் ஏத்துக்க முடியல. நீங்க பண்றதெல்லாம் தப்பாவே இருக்கு. தீபா மேல இவ்வளவு கோவப்படுறீங்களே, தினம் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல ஒரு நாளாவது என் பொண்ணுகிட்டே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? அவ பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நீங்க சண்டைய ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாப்பிள. நீங்க மத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. என் பொண்ணோட சுமூகமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அது கூட இல்லைன்னா எப்படி மாப்பிள? இப்படி முகத்துக்கு நேரா குத்தம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிறதா? நீங்க அந்த லிமிட் எல்லாம் எப்போ தாண்டிட்டீங்க? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில டைரக்டா வந்து தலையிடுறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? நீங்க இப்படி என்கிட்ட வந்து இன்டிசென்ட்டா பேசிருக்க கூடாது. உங்களுக்கு இந்த நாகரிகம் கூட தெரியல, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? இதுவரைக்கும் இவன் தான் என்ன மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மாப்பிள, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அப்பான்ற முறையில நான் வந்து பேசுறது தப்பா? தப்புதான். நீங்க அப்பாவா இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு விஷயத்தை தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏதோ வயசுல பெரியவரா இருக்கீங்க, மரியாதை நடந்துப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இவளோட மோசமா நடந்துக்கிறீங்க. நீங்க பேசுறத கேட்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு மாப்பிள. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், நீங்களா எப்படி? நான் அன்னைக்கு பார்த்த பிரபாகர் வேற, இன்னைக்கு பார்க்கிற பிரபாகர் வேற. அன்னைக்கு நியாயத்துக்காக பெத்த அம்மாவே எதிர்த்து பேசுற நல்லவரா தெரிஞ்சீங்க. இப்போ யாரையும் மதிக்காம எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. ஒருவேளை இதுதான் உங்க உண்மையான குணமோ என்னமோ தெரியல. நம்பி ஏமாந்துட்டோமோன்னு கவலையா இருக்கு மாப்பிள. ஹலோ சார், மாறுறது நான் இல்ல, நீங்க தான் மாறிட்டீங்க. இன்னைக்கு டிராவல்ஸ் கம்பெனியோட ஓனரா பாஸா இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் ஹெல்ப் பண்ண போய் தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம நான் என் ஃப்ரெண்டுக்கு பணம் கேட்டப்போ பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கே அட்வைஸ். எங்க அப்பா இப்படி உங்க விஷயத்துல யோசிக்கவே இல்லையே. மாறுறது நான் இல்ல சார், நீங்க தான். உங்களுக்கு தான் நன்றிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போச்சு.